ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாள் பெங்களூர் சீரீஸ் அப்படி இல்லை, 3 நாள் ஒரு பெங்களூர் நான் போயிட்டு வரணும். எனக்கு சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுன்னு சொல்றேன். நான் பெங்களூர் சரி ஓகே பெங்களூர் போவோம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே போயிருக்கேன். ஆக்சுவலாக என்ன கோவாவுக்கு போகல, பெங்களூர்லேயே தான் ஒரு தடவை போனேன். அந்த அளவுக்கு நான் சுற்றி பார்க்கல. ஸோ ஒரு நாள் ஸ்பெஷலாக நான் பெங்களூர் போய் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் டிக்கெட்லாம் போட்டது. ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. 180 200 அந்த ரேஞ்ச் சிட்டிங்னால. ஐ திங்க் 3 hours 4 hours கூட நீங்கள் ஒரு தேஜஸ் எல்லாம் போகலாம். ஆவரேஜாக 6 hours கணக்கு வச்சுக்கோங்களேன். இங்கே 6 மணிக்கு சென்னையில் சென்ட்ரலில் எடுத்தான், ஏறி உட்காந்துட்டேன். 7 மணிக்கு போல் ட்ரெயின் எடுத்தான். வாணியம் ஆம்பூர் அந்த காட்பாடி அந்த ரூட் வழியாக என்னை கொண்டு போய் பெங்களூரில் நான் இறங்கினது கேஆர்புரா. அதை தாண்டி நீங்கள் லாஸ்ட் ஸ்டாப் போனீங்கன்னா கிட்டத்தட்ட கேஆர்புரா நம்ம விட்டு தாம்பரம் மாதிரி வச்சுக்கலாம். அங்கே இறங்கிட்டு நியர்பை அங்கே ஹோட்டல்ஸ் இருக்கு, ரூம் தான் என் ஃப்ரெண்ட் ரூம் தாங்க. அங்கேயே மெட்ரோ எல்லாமே இருக்கு. ஒன்ஸ் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் மெட்ரோவில் எடுத்து நேராக கப்பான் பார்க் போயிட்டோம். கப்பான் பார்க்குங்கிறது அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு பார்க். அந்த பார்க்கில் அப்படி கொஞ்சம் நல்லா சில் பண்ணிட்டு அதோட பக்கத்தில் பெங்களூர் பேலஸ் அப்படிங்கிறது ஒரு பேலஸ். அந்த பேலஸ் எனக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல்னா, ஒரு இங்கிலாந்துல இருக்க ஒரு இங்கிலீஷ் ஸ்டைல்ல அந்த பில்டிங் கட்டிருப்பாங்க. ரொம்ப கிளாஸா இருக்கும். அதாவது இந்த உடையார்ஸுங்க யாருன்னா கிட்டத்தட்ட விஜயநகர எம்பையர்ல ஒரு பாட்டா இருந்தவங்க தான் உடையார்ஸ். அவங்களோட சிப்பாயா அந்த சீஃபா இருந்தவர் தான் ஹைதர் அலி. அவரோட சன் தான் திப்பு சுல்தான். அவங்க அரெஸ்ட் பண்ணி திப்பு சுல்தான் வாரிசு எல்லாம் பெங்காலுக்கு நாடு கடத்தினதுக்கப்புறம் திருப்பி உடையார்ஸ்டே கொடுத்தாங்க. அந்த இதுல கேஎஸ்ஆருங்கிறவர் இந்த பெங்களூர் சிட்டி ஐடென்டிஃபை பண்ணி இதை டெவலப் பண்ணியிருப்பார். இது ஷார்ட் ஹிஸ்டரின்னு வச்சுக்கோங்க. அந்த வம்சங்கள் தான் ராஜா வம்சம். அந்த வம்சத்தோட ஒரு பிரின்ஸோட சம்மர் பேலஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த பேலஸ் இருந்துச்சு. அந்த இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்க ஒரு ஃபோன் தருவாங்க. அந்த ஃபோன்ல எப்படி இருக்குன்னா, நீங்க என்ன லாங்குவேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆடியோ புக் மாதிரி ஒவ்வொரு இடமா நீங்க அது மேப் இருக்கும். போயிட்டு அங்கே அதில் ஒரு நம்பருக்கு அந்த நம்பர் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஒரு ஹிஸ்ட்ரி, இது என்னென்ன எந்த ராஜா என்ன யூஸ் பண்ணலாங்கிறது அப்படியே ஹிஸ்ட்ரி மாதிரி சொல்லுவோம். அப்படியே கேட்டு எனக்கு அது கிட்டத்தட்ட நானே என் ஃப்ரெண்டு ஒரு ½ கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். இட்ஸ் அ ஒர்த் டைம். அதை முடிச்சுட்டு நீங்க எங்க போகலாம் அப்படின்னா டேரக்டா எம்ஜி ரோடு போயிடும். எம்ஜி ரோடு கிட்டத்தட்ட நம்ம டி நகர் மாதிரி அப்படியே நடந்து போயிட்டு நிறைய உடுப்பி ஹோட்டல் இருக்கும். ஒரு டின்னருக்கு நீங்க போய் உட்காந்துட்டு ஒரு கீ பொடி இட்லி இல்லாட்டா தோசையில ஸ்பெஷல் தோசை, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கண்மூடித்தாம எந்த தோசை தான் ஆட் பண்ணுங்க. சாப்பிட்டீங்கன்னா அந்த சாம்பாருக்கு இதுக்கும் நல்லா இருக்கு. சாம்பார் இருந்தாலும் ஸ்வீட்டா இருந்தாலும் அது எனக்கு பிடிச்சது, நல்லா இருந்துச்சு. அப்படியே முடிச்சு நடந்து வந்தீங்கன்னா யூ கேன் ஃபைல் இம்பீரியல் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருப்பாங்க. அது பெங்களூர்ல கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல். பெங்களூர்ல ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கஃபே, வெஜிடேரியனுக்கு நல்லா இருக்கும். நான்வெஜ் வேணா இந்த இம்பீரியல் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்பையர். அங்கே போய் நாங்கள் லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி போயிட்டு ஒரு பிரியாணி மாதிரி சாப்பிட்டோம். அதுவும் வேற லெவலில் இருந்துச்சு. அப்படியே அதை முடிச்சுட்டு நைட் ஸ்டே பண்ணுறோம். அடுத்த நாள் இருந்துச்சுன்னு நான் போன இடம் தான் கிரேட் இஸ்கான் டெம்பிள். என்ன ஆச்சுன்னா காலையிலே எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். போனோம் சண்டே அன்னைக்கு நான் பிளான் பண்ணியிருந்தேன். போனேன், சரியான கூட்டம். 9 மணிக்குள்ள போனோம். அதுல இருந்து வெளியே வரையில மணி 12. நல்ல பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. ஆனால் என்னன்னா கூட்டம் ஹெவியா வருங்கிறதுக்காக அவங்க சுத்தி 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 நீங்க நடக்கிற மாதிரி இருக்கும். போனீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊர்ல இருக்க மாதிரி கவர்மெண்ட் எடுத்த இடத்துல ஒரு பிரைவேட்னால மேக்சிமம் அந்த நிறைய இடத்துல டொனேஷன்ங்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஏன் ஸ்போர்ட்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுல நல்லா சுத்தி பார்த்து முடிச்சுட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா அந்த ரோட்லயே நிறைய மால்ஸ் இருக்கும். ஓரியன் மால் நான் போனேன். கிட்டத்தட்ட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நடந்தே போய் நல்லா சுத்தி பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துல ராமேஸ்வரம் கேஃபே இருந்துச்சு. அங்கே ஒரு லஞ்ச் எடுத்தேன். டீசெண்டா லஞ்ச். அங்கே சாப்பிட்ட ஒரு கீ பொடி இட்லி இன்ன வரைக்கும் நான் சொல்லுவேன், அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு நேராக நான் போன இடம் தான் யூபி சிட்டி. ஜப்பான் பார்க் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே இருக்கும். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அல்ட்ரா ரிச்சுக்கான ஒரு டெஸ்டினேஷன் வச்சுக்கோங்களேன். 25 மாடி கிட்ட இருந்துச்சு. நான் கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணா ரோலக்ஸ் தான். ஒரு ரோலக்ஸுக்கு சின்னோன்னு கடை தான் கொடுத்துருக்கான். அந்த மாதிரி இருக்கு. சுத்தி பார்த்து முடிச்சுட்டு அங்கே ஒரு கடை இருக்கு. அங்கே கிட்டத்தட்ட யூஎஸ்ல ட்ரம் டவர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கே யூபி சிட்டி டவர்னு ஒன்று. அங்கே போய் உட்காந்துட்டு அப்படியே அந்த வியூவை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நைட்டு மேகனா பிரியாணி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோம். அடுத்து நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனா இன்னொரு நாள் இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா காலைல பைக்கோ இல்ல காரோ எடுத்து நந்தி ஹில்ஸ் போயிட்டு சுத்தி பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. இதுதான் நீங்க பெங்களூர்ல சுத்தி பார்க்கலாம்ல, நிறைய இருக்கு. ஆனா மெயின் திங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இஸ்கான் டெம்பிள் நிறைய நீங்க லிஸ்ட் சர்ச் பண்ணீங்கன்னா இது இருக்கும்.
இஸ்கான் டெம்பிள். அங்கே ஃபுட்டு இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். எம்ஜி ரோடு, கப்பான் பார்க்கு, அப்புறம் சின்னசாமி ஸ்டேடியம், இதெல்லாம் உங்களுக்கு பெங்களூர்ல சுத்தி பார்க்க நல்லா இருக்கும். இதுக்கு நடுவுல ஒரு முக்கியமான ஆள் இருக்கும். அந்த கப்பான் பார்க் போவீங்களா அந்த டைத்துல உங்க கண்ணில் டிஃபாலோ படம் அப்பதான் விதான் சௌதா அப்படிங்கிறது. என்னன்னா நம்ம ஊர் சட்டசபை மாதிரி அங்கே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அரண்மனையா அந்த லெவல்ல இருக்கும். உள்ள போக முடியாது, நம்ம வெளியே தான் பாக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ குவாலிட்டியா இருந்துச்சு. அதே மாதிரி அங்க இருக்க எல்லாருமே தமிழ் பேசுவாங்க. ஏன்னா நம்ம நினைக்க மாதிரிலாம் யாரும் அவங்கள வெறுப்பாங்க அப்படின்னாங்க. பாதி பேர் தமிழா இருக்காங்க. எல்லா பீப்புள்லாம் ஃப்ரெண்ட்லி தான். அவங்க ஏபிள் டு அடாப்ட். கல்ச்சர் ஹெவியா இருக்கும். பெங்களூருன்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லலாம். அது ஒரு பெண்கள் ஊர். அவ்வளோ உமன்ஸ் ஜாலியாக, உமனும் செக்யூரிட்டியா இருக்கும். நைட்டு 2 மணிக்கு போனா கூட உமன்ஸ் அவ்வளோ சேஃப்டியா அந்த இடத்துல சுத்திட்டு இருப்பாங்க. நீங்க எனக்கு ஃப்ரீயா இருக்கீங்க, எனக்கு இதற்கு எங்கேயா போகணும்னா டக்குன்னு ஒரு 2 நாள் இருந்தாலும் பெங்களூருக்கு போயிட்டு வரலாம். அந்த அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் திறந்து வைக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.